யாருக்கெல்லாம் கதை வேணும்? சரி, அந்த ஃபோட்டோ தெரியுதா யாருக்கும்? பெருசாக வேணாம், அப்படியே போடுவேன். இது உண்மையாக நடந்த கதை அமெரிக்காவில், அதனால தான் அந்த ஃபோட்டோ எடுத்து வந்து போட்டேன் நான். வயசான ஒருத்தர் உட்காந்துருக்கிறார் இல்லையா, அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர், ஒரு பெரிய காலேஜில் ஒரு பெரிய ப்ரொஃபஸர். அவர்கிட்ட படிக்கிற பிள்ளைங்களாம் என்ன பண்ணுவானுங்க, அவர்கிட்ட ட்ரைனிங் வர பிள்ளைங்களாம் அவளை சுற்றி உட்காந்துருக்காரு, ஒரு 6-7 பேர். அவெல்லாம் வந்து அவரை பார்க்க வந்திருக்காரு. ஏன்னாக்கா அவர்கிட்ட படிக்கிற பசங்க வந்து பெரிய பெரிய போஸ்ட்டில், பெரிய பெரிய வேலையில், பெரிய பெரிய பிஸ்னஸில், என்ன மல்டி மில்லியனர், பில்லியனர்ஸ், இன்னும் நிறைய சம்பாதிக்கிறது, பெரிய பெரிய காரியங்களை செய்கிறது, அதை போல் ஆளுங்க. என்ன அவர் ஒரு 5-6 பேர் சேர்ந்து அவரை பார்க்கணுன்னு வந்தானுங்க. வந்த நேரத்தில் வந்து அந்த ப்ரொஃபஸர் எல்லாரும் கம்ப்ளைண்ட், எனக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, யார் ஃபோன் அடிக்குது போர்டு, எனக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, என்னால் மேனேஜ் பண்ண முடியல, அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் கேட்டு இருந்தார் கொஞ்ச நேரம், ஒரு ஒரு ½ உட்காந்து கேட்டார். அதுக்கப்புறம் அவருக்கும் சிரிப்பாக இருந்துச்சு. அவர் என்ன பண்ணார், கிச்சனில் போய் அங்கே இருக்கு பார்த்தீங்களா ஒரு பெரிய ஃப்ளாஸ்க்கு, அதில் ஃபுல்லாக காஃபியை ஊற்றிட்டு வர்றாரு. நிறைய கப்ஸ் கொண்டாந்து வைக்கிறாரு. அங்கே இருக்கிறது 10 பேர் தான், ஆனால் அவர் வந்து ஒரு 20-25 கப்பு கொண்டாந்து வைக்கிறார். இந்த கப்புங்க பார்த்தீங்கன்னா சில கப்பு வந்து ரொம்ப விலை அதிகமானது, பயங்கர விலை. ஏன்னா சிலது வந்து மீடியம் விலை, சிலது வந்து சும்மா சாதாரண கப்பு, நம்ம டீ டைமில் இதில் கருப்பட்டியில் காஃபி குடிக்கிற மாதிரி பேப்பர் கப்பு மாதிரி ஒரு சிம்பிளான கப்ஸு. ஏன்னா அப்போ இந்த ப்ரொஃபஸர் வந்து பெரிய பெரிய பயங்கரமான விலையுள்ள கப்பில் இருந்து சிம்பிளான கப்பு வரைக்கும் ஒரு 20-30 கப்பு கொண்டாந்து வைக்கிறாரு. எல்லாரும் சொல்கிறாரு, எல்லாம் காஃபி ஊற்றி குடிங்க அப்படின்னு. காஃபி ஊற்றி குடிங்கன்னு சொல்கிறாரு. எல்லோரும் காஃபி ஊற்றி குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு இருக்கும்போது அவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் பண்ண காரியத்தை பார்த்தீங்களா அப்படின்னாரு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஆச்சரியப்படுறாங்க, என்ன நாங்கள் ஒன்றும் பண்ணலையே அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, உங்கள் கையில் இருக்க கப்பை பாரு. எல்லார் கையில் இருக்க கப்பும் ரொம்ப விலை மதிப்பற்றது, என்ன ரொம்ப விலையானது. ஒரு கப்பும் ஒரு ஒரு தங்கம் வாங்குற அளவுக்கான விலை மதிப்பற்ற கப்பாக இருந்துச்சு. இதில் தான் நீ காஃபி குடிக்கிற. என்ன அப்புறம் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து உனக்கு எப்படி ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கும், நீ தெரிஞ்செடுக்கலாம். என்னது உன் தகுதிக்கு மேலானது, நீ செலவு பண்ண முடியாதது. என்ன ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கப்பு நீ எடுத்து என்ன பண்ணுற, காஃபி ஊற்றி குடிக்கிற. ஆனால் முக்கியமானது என்னது, அந்த காஃபி தான். புரியுதா? அப்போ அந்த காஃபின்றது வந்து நீ ஆண்டவரோட இருந்து வாழ்கின்ற வாழ்க்கை. புரியுதா? இந்த காஃபின்றது வந்து நீ ஆண்டவரோட இருந்து வாழ்கின்ற வாழ்க்கை. அந்த காஃபி எப்படி இருக்கணும், நீங்களாம் காஃபி குடிச்ச அந்த காஃபி எப்படி இருக்கணும், மனமாக இருக்கணும் இல்லையா, காஃபி வாசனையாக இருக்கணும் இல்லையா. காஃபி போடும்போது இந்த காஃபியோட வாசனை வரணும். ரைட்டு தப்பா? அந்த காஃபியில் போதுமான அளவுக்கு சர்க்கரை இருக்கணும், போதுமான அளவுக்கு பால் இருக்கணும், போதுமான அளவுக்கு டிகாஷன் இருக்கணும். சரியா? அப்போ அந்த காஃபி தான் வேல்யூ. அந்த காஃபி தான் நீ கர்த்தரோட வாழ்கின்ற வாழ்க்கை, இயேசுவோடு நீ நடக்கின்ற வாழ்க்கை. அதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்காத, ஒன்றும் இல்லாத ஒன்றுத்துக்கு உதவியேற்ற என்னது 60 வயசு 70 வயசு 80 வயசுல நீ செத்து போகிற அந்த உடம்புக்காக என்ன பண்ணுற, ஓடுற, ஒடியாடுற, சம்பாதிக்கிற, உழுந்து சம்பாதிக்கிற. ஆனால் உன்னுக்கு கிறிஸ்து உன்னோட சேர்ந்து என்ன பண்ணணும், மனம் பெறணும், வாசனையாக இருக்கணும். உன்னை பார்க்குற கிறிஸ்துவை பார்க்கணும், உன்னை டேஸ்ட் பண்ணுற கிறிஸ்துவோட அன்பை டேஸ்ட் பண்ணணும், உன்னை பார்க்குற கிறிஸ்துவனுடைய மகிமை உன்னை பார்க்கணும், உன்னை பார்க்குறவங்க கிறிஸ்துவனுடைய நடத்தி உன்னை பார்க்கணும். அப்போ நீ வந்து இன்னைக்கு அந்த கப்பு போல் இருக்கியா, இல்லை அதில் உள்ள இருக்க காஃபி போல் இருக்கியா?
யோசித்து பாருங்க, யோசித்து பார்க்கலாமா? ஒரு 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 நிமிஷம் கண்ணு மூடி யோசித்து பார்க்கலாமா? நீ கப்பா காஃபியா? கப்பு எல்லாம் ஒண்ணுதான். என்ன இன்னைக்கு நிறைய பேர் கார் ஓட்டுறான், ரோல்ஸ் ராய்ஸ் ஓட்டுறான் இந்த ஊர்ல. நேனோ, நிறைய பேர் ரோல்ஸ் ராய்ஸ்ல போறான், நிறைய பேர் நேனோவில் போறான். என்ன அந்த காருக்கு 4 வண்டி வீல் தான் இருக்குது, இந்த காருக்கா 4 வீல் தான் இருக்குது. ஆனா நீ எதுல போக போற? உன்னில் இருக்கிறது யாரா இருக்க போறாங்க? கர்த்தரா இயேசு கிறிஸ்து உன்னில் காஃபி போல, மனம் போல, சர்க்கரை போதுமான சர்க்கரையோட, போதுமான டேஸ்டோட, போதுமான பாலோட உள்ள இருக்க போறாரா? இல்லை நீ கப்பா மட்டும் ஜொலிச்சுக்கிட்டு இருக்க போறியா? அந்த ப்ரொஃபஸர் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிற வரைக்கும் அவங்களுக்கு வாழ்க்கையை பற்றி தெரியல. இன்னைக்கு நான் அதை சொல்கிறேன் உனக்கு. நீ யாராக இருக்க போகிறாய்? உன்னை எந்த நிலைமையில நீ வச்சு பார்க்க போகிறாய்?